எம் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே, உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே, உமக்கே ஆராதனை. ஆதரவாகும் எம் இறைமகனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே, உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே, உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொட்ட கைகால் பலம் இழக்க இயேசு நான் உனக்காயினே. இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. ரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. கண்ணீர் கவலை வேளையில் நான் என்றும் உன்னோடு இருப்பேன். சோதனை வேதனை தருணத்தில் நீ சோர்ந்திட துணிவை நான் தருவேன். ரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ.
நகர்ந்தாலும் நான் நெஞ்சோடு உன்னை அணைப்பேன். தனிமை உன்னை தாக்கும் பொழுது நீ தளர்ந்திட உறுதியை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ? இன்று உன் வாழ்வை மாற்றாயோ? என்னை விட்டு யாரிடம் செல்வாய்? நான் என் அருளால் உன்னை தேற்றுவேன். நிறைவாழ்வும் நிலை வாழ்வும் என்னிலே நீ அசராமல் என்னை பின் தொடர்வாய். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ? இன்று உன் வாழ்வை மாற்றாயோ? யோவான் நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக இனிமேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையினால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொடுத்ததற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். அன்பானவர்களே, இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் கற்களை எடுத்தபோது இயேசு அவர்களை கேள்வி கேட்கிறார். அதற்கு அவர்கள் அளிக்கின்ற பதில்தான், இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். எனவே இயேசு மறைநூலை அவர்களுக்கு மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் என்னும் திருப்பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி தாம் இறைமகன்தான் என்று தம் நிலையை நியாயப்படுத்துகிறார். அன்புக்கினியவர்களே, இறைவன் சொல்வதை கேட்டு செய்வது தவறா? இறைவன் செய்வது கேட்டு செய்கின்ற பொழுது கல்லறிவது சரியா? நிலைப்பாட்டின்படி வாழ்க்கையிலே வாழ்ந்தால் கல்லறி நிச்சயம். அதுவும் இயேசுவின் நிலைப்பாட்டிலே உறுதியாக வாழ்ந்தால் சிலுவை உறுதி என்பதுதான் இந்த சிலுவை பாதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் மீது சிலுவை சுமத்துவதற்கு நிலைப்பாடுகளும் உறுதிப்பாடுகளும் செயல்பாடுகளும் இல்லாத நம்முடைய நிலைகளை குறித்து நாம் வெட்கப்படுவோம், ஆய்வு செய்வோம்.
கல்வாரி சிலுவை நாயகா, பிறர் சிலுவையை சுமக்க பலம் தாருமே, பிறர் சிலுவையை சுமக்க பலம் தாருமே. கல்வாரி சிலுவை நாயகா. அநீத தீர்ப்பை நீர் சந்தித்தீர், அதுவும் இறை திட்டம் என நீர் ஏற்றீர். தீர்ப்பிடாத எனவும் தினம் ஒழிந்தவரே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. குற்றவாளி என்னும் நிலையேற்றி அழுத்தும் எம் சிலுவையை நீர் சுமந்தீர். பிறருக்கு சிலுவையாய் மாறாதென்றீர். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. கல்வாரி பாதைதனில் நீர் நடந்தீரே, கற்களும் முட்களும் கடந்து சென்றீரே. கால் தடுமாறி தரையில் சாய்ந்தீரே. திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. கல்வாரி பயணமதில் அன்னை மரியா கண்கலங்கி உமை நோக்கி பார்த்தாரே. ஊருக்காக உழைப்பதே பணி என்றவரே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. துன்பத்தில் தோள் கொடுத்தார் சீமோனே, துயர்துடைத்து நின்றாரே அன்பாலே. நண்பனுக்காய் உயிரை தந்து பலியானவரே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. துணிவுடன் பெண் வெரோனிக்கா முன் வந்தாரே, தூசி படிந்த உம்முகம் துடைத்தாரே. பெண்ணினத்தின் மேன்மை அதில் துலங்கியதே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா. பாரசிலுவை பழுவால் நீர் விழுந்தீர். நாவரண்டு சோர்வுற்று நீர் சரிந்தீர். ஏற்ற தாழ்வால் வீழ்ந்தோரை மீட்டிட வந்தீர். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே,
எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா, ஆறுதலும் தேறுதலும் உம்மருள் வரமே, ஆற்றலோடு வாழ்விப்பதும் கனிவிரக்கமே. அதனால் உயர்ந்தது பெண்ணினமே, திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா, பழுவான சிலுவையின் பாரம் ஏற்றி தளர்வுற்ற கால்களையும் திடமாக்கினீர். விளிம்பி நிலையும் மக்களை உம் இலக்காக்கினீர். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா, மானத்தை காக்கும் அந்த ஆடைகளும் மாற்றானின் கைப்பட்டு பறிப்போனதே. மாபரன் முன் மாறாத அன்பு நிலைக்கும். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா, ஆணவச் செயல்களாம் ஆணிகளால் அறைந்தோம் யாம் உம்மை சிலுவை தனிலே. அதனால் கவிழ்ந்ததோ வதனம். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா, கைவிட்டனரே நம்பிய நண்பர்கள். காடியினும் கசந்ததே அவரது செயலே. கை நெகிழ்ந்தீர் இறைவா என கதறினீரே. திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா, வாழ்வொன்று ஊடுருவும் உள்ளமதை வாய்மை தவறா சிமியோன் சொன்ன வாக்கு. உடலை தாங்கும் தாய்மரியின் உளநிலை உணர்ந்தீர். திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா, மாண்பில்லா மாட்டுத் தொழுவம் பிறந்த போது சொந்தமில்லா கல்லறைதான் இறந்த போது புதைந்த நீர் விதையாய் முளைத்தெழுந்தீரே. திரும்பி வாழும் வரத்தை எமக்கருள்வீரே, எமக்கருள்வீரே. கல்வாரி சிலுவை நாயகா.
மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, எங்களை உமது பிள்ளைகள் என்று அழைப்பதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நாங்கள் அவ்வார்த்தையின்படி நிலைப்பாடுகளையும் உறுதிப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் ஏற்று வாழ்கிற அருளை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமேன். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாயென உறுதியாக உனக்கு சொல்கிறேன். அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். தாகமாயிருக்கின்றது, தாகமாயிருக்கின்றது, தாகமாயிருக்கின்றது.
என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ? ஏன் என்னை கை நெகிழ்ந்தீ? மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றே, என் ஆவியை ஒப்படைக்கின்றே. மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. பாவிகள் மீட்படைய எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. மனிதா மனிதா மனம் விரும்பு, என் சிலுவையின் மொழிகளில் மனம் திரும்பு. கண்டும் கேட்டும் மறப்பதிலோ, மறுப்பதிலோ. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ.
உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அநியாய தீர்ப்புக்குள்ளானவரேசு, அவரது நீதி கனவு அல்ல. கசையாலே அடிபட்டு நொந்தவரேசு, அவரது போராட்ட உணர்வு அல்ல, உணர்வு அல்ல, உணர்வு அல்ல. சித்திரவதையாலே சிதைவானாரேசு, அவரது சீரிய சிந்தனை அல்ல. வீதியிலே இழுத்து வரலானாரேசு, அவரது லட்சிய தெளிவு அல்ல, தெளிவு அல்ல, தெளிவு அல்ல. அவமானப்பட்டு உருகியவரேசு, அவரது நம்பிக்கை நெஞ்சம் அல்ல. சிலுவையிலே அறையுண்டு இறந்தவரேசு, அவரது இறையாட்சி தேடல் அல்ல, தேடல் அல்ல, தேடல் அல்ல. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.